Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதாவது அவல் அல்வா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அவல் அல்வா செய்யிறதுக்கு நம்ம இன்னைக்கு இதல நெய் சேர்க்கல. அதே மாதிரி மைதா எதுவுமே சேர்க்கல, சுகரும் சேர்க்கல. சோ ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெல்த்தியா ஒரு அல்வா செய்யணும்னா கண்டிப்பா இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப்பரான அவல் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு வந்து 1 கப் வந்து அவல் எடுத்துர்க்கேன். இந்த மெஷரிங் கப்புக்கு 1 கப் வந்து அவல் எடுத்துர்க்கேன். இந்த அவல் அல்வா செய்யிறதுக்கு தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். சோ அதுக்காக வேண்டி இன்னைக்கு அரை மூடி தேங்காய்ல 3 கப் பால் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்வீட்டனிங்க்கு வந்துட்டு இதுல வந்து சர்க்கரை தான் சேர்க்க போறேன். 1/4 கிலோ வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. கருப்பட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி இருந்துச்சுனா கருப்பட்டி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. அதுவும் இதோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சர்க்கரையை வந்து உருக்கிக்கலாம். இது கூட வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சமா மெல்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணி இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதல கல், மண், தூசி ஏதாவது இருந்துச்சுனா அத ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி இத ஜஸ்ட் மெல்ட் பண்ணிக்கோங்க. பாகு பதம்லாம் வேண்டாம். சும்மா உருக்கி எடுத்துட்டு அத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவலை வந்து லைட்டா வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவுமே ஊத்தாம ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுத்த அவலை வந்துட்டு ஜஸ்ட் லைட்டா வந்து ஆற வச்சிட்டு அத வந்து மிக்ஸில சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய்ல இருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்க வந்து 3 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொடிச்சு வச்சிருக்க அவல் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஆட் பண்ணிட்டு லம்ப்ஸ் எதுவும் இல்லாம நல்லா ஃபர்ஸ்ட் இத மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்க கூடாது. சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி கொஞ்சம் திக்கன் ஆகும். இது கூட வந்து அகைன் ரெஸ்ட் இருக்க பால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருந்தேன். சோ அத நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல வச்சு மிதமான தீயில வந்துட்டு கிளறிட்டே இருங்க. அடி பிடிச்சிர கூடாது. சோ ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சுக்கோங்க. வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது செய்யிறதுக்கு எப்படியும் 30 மினிட்ஸ் ஆயிரும். சோ நல்லா மிதமான தீயில வந்துட்டு வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. $10 to 15 minutes ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி திக்கன் ஆக ஆரம்பிக்கும். சோ அகைன் கை விடாம கிளறிட்டே இருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி நல்லா திக்கன் ஆயிரும். அது கூட வந்து இப்போ நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு pan விட்டு லைட்டா அப்படியே ரிமூவ் ஆகி வரும்.
இப்போ இதில் வந்து சாப் பண்ண நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்படி நல்லா சுருண்டு வரும். சைட்ஸ் விட்டு வந்ததும் இதை நம்ம வந்து ஒரு பேனுக்கு வந்து மாற்றிக்கலாம், ஒட்டாமல் வர ஸ்டேஜில். இப்போ நான் வந்து பேனில் கீழே வந்து கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து நம்மளோட அல்வாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. லெவல் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கிற டைம் பீஸ் போட்டால் நமக்கு கரெக்டாக வராது. ஸோ நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கிட்டேன். அப்சைட் டவுனாக வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் மேலே அழகாக இருக்கும். அதனால தான் நான் நட்ஸ் வந்து கீழே ப்ளேஸ் பண்ணேன். சூப்பரான அவல் அல்வா ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போமோ அதே மாதிரி அல்வா வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது பதிலாக குயிக் அண்ட் ஈஸியாக வீட்டிலே செஞ்சோன்னா கண்டிப்பாக இந்த அவல் அல்வாவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நெய் எதுவுமே தேவையில்லை. ஸோ அவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த அல்வா செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அரிசி அல்வா அதெல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.